எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது உருளைக்கிழங்கு சாதம். அதுக்கு தேவையானது முதல் நாங்கள் மசாலா தூள் ரெடி பண்ணி வைக்க வேணும். அதுக்கு தேவையான பொருட்கள் மல்லி 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், காஞ்ச செத்தல் மிளகாய் ஒரு 5, மிளகு 1 டீஸ்பூன், புளி எங்களுக்கு தேவையான அளவு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இவ்வளோத்தையும் நாங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்து எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்க வேணும். வாங்க. ஓகே, நாங்கள் இப்போ மசாலா பவுடர் அரைச்சிட்டோம். இனி நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா, இப்படி ஒரு சட்டி ஒன்று எடுத்துட்டு அதுக்குள்ளே நாங்கள் இப்போ ஒயிலில் விடுவோம். இங்கே நல்லெண்ணெயும் விடலாம். இந்த எடுத்து வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் கடுகு போடுவோம். ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் கடலைப்பருப்பு, ரெண்டு மிளகாய், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பொரிஞ்சு வருது. வந்ததுக்கு அப்புறம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுவேன். பெருங்காயத்தூள் போடுவேன். ஓகே,
இது இப்போ பொரிஞ்சிட்டுது. நான் இதுக்குள்ளே 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஸ்லைஸாக வச்சுருக்கிறேன். அதை நான் இதுக்கு போடுறேன். மீடியம் இதில் விட்டுட்டு நீங்கள் இதை குக் பண்ணலாம். இது நல்லா ரோஸ்டட் நிறமாக வர மட்டும் நீங்கள் பொரிச்சிட்டுடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளுக்கு உருளைக்கிழங்கு அவிஞ்சிருக்கும், அதில் வாசமாக இருக்கும். ஓகே, உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. நான் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா பவுடரை போடுறேன். நல்ல டேஸ்டாக இருக்கும். இதில் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு விரும்பினா இதில் கீ விடலாம். கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கு. இது நல்லா வெந்துடுச்சு உருளைக்கிழங்கு. நான் இப்போ மஞ்சள் தூள் போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு உருளைக்கிழங்கு. நான் இப்போ பாசுமதி ரைஸ் ஒரு 2 கப் குக் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இப்போ இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு சாதம் நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ ரைஸ் போடுறேன். குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ்
இப்போ உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சர்ச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.